வணக்கம். பல வருஷமா திருமணம் நடக்கல. திருமணம் தடையாயிட்டே இருக்கு. திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தமாயி திருமணம் நின்னு போயிருக்கும். ஜவுளி எடுத்து, மண்டபம் பேசி, ஏன் பத்திரிக்கை குடுத்து கூட நின்னு போனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி கணவன், மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க. ஒரு சண்டை சச்சரவுனாலயோ, இல்ல ஒரு ஈகோனாலயோ, இல்ல விட்டு குடுத்து போகணுங்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாதனாலயோ நெறைய பேர் பிரிஞ்சு வாழ்றாங்க. அதே மாரி ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு வேதனை. ஒரே வீட்ல இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒரு பேசாம இருக்கிறது, ஒரு நிம்மதியா சாப்பிடாம இருக்கிறது, எலியும் பூனையுமா, கீரியும் பாம்புமா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவோட இருக்கிறவங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல பாடா படுத்தும். கோர்ட்டுக்கும், வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முடிவே கிடைக்காது. இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாரி சிக்கல்ல இருக்காங்கன்னா, கட்டாயமா இந்த வீடியோ அவங்களுக்கானது தான். இந்த சிக்கல்களுக்கெல்லாம் முடிவை தருவதற்கு தான் ஒரு கடவுள் ஒரு அற்புதமான நாளை இந்த வருஷத்துல குடுத்திருக்கார். அந்த நாள பத்தியும், அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்தியும், அந்த நாள் எப்படி பயன்பட போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம பேசப் போறோம். இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் குடுத்துட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே Instagramலயோ, Twitterல, WhatsApp, Facebook இதுல எல்லாத்துலயுமே நீங்க வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த ஷேர்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ லிங்கை நீங்க ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில ஒரு சிக்கல், கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றது, அல்லது கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் இல்லாம இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் கிரகங்கள் எது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக ஒருவருக்கு கலத்திரம்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கான கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன். சுப நிகழ்ச்சி, திருமாங்கல்யத்தை இதெல்லாம் குறிக்கிறது யாரு? குரு பகவான். இது ஒரு பாவ கிரகத்தோடு இணைவு பெற்றாலோ அல்லது பாவ கிரகத்தின் நட்சத்திரத்துல இருந்தாலோ அது திருமண தடையாக கருதப்படுகிற ஜாதகம். அப்ப அவர்களுக்கெல்லாம் திருமணம் லேட் ஆகும், அல்லது திருமணம் நின்னு போகும், அல்லது திருமணம் அமைஞ்ச பிறகு கூட கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்புகள் பொதுவா ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துல இல்லைன்னா ராசியில ராகு இருக்கிறது, இல்லைன்னா கேது இருக்கும். 7ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது. அதே மாதிரி குருவோடு ராகு இல்லைன்னா குருவோட கேது சேர்ந்திருக்கிறது. சுக்கிரனோட ராகு அல்லது சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்கிறது. சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறது, அல்லது சனி நட்சத்திரத்துல சந்திரனோ, சந்திர நட்சத்திரத்துல சனி பகவானோ இருக்கிறது. சந்திரன் கேது ஒரே கட்டத்துல சேர்ந்திருக்கிறது. சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே திருமண தடைக்கான கிரக அமைப்புகள். அப்ப இந்த கிரகங்கள்னாலும், இந்த இணைவு, இந்த பார்வையினாலையும் திருமண தடை ஏற்படும். அடுத்தது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், நாக தோஷம், இது போன்ற தோஷங்கள்னாலையும் திருமண தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விஷக்கன்னிகா தோஷம், புணர்ப்பு தோஷம், இதெல்லாம் கொஞ்சம் கடுமையான திருமண தடையா நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த திருமண தடையால் இந்த கிரக அமைப்பு உங்க ஜாதகத்துல அல்லது உங்களோட குழந்தைகளோட ஜாதகத்துல இருக்குதுன்னா, கட்டாயமாக அவர்களுக்கு வரன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமா தான் பார்க்கணும். அதே மாதிரி வரன் அமையலினாலும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதன்படி நம்ம வரன் பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல வரன் அமையும். ஒரு 35 வயசு 40 வயசு ஆகி திருமணம் ஆகல அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா அது சரியான கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அற்புதமான நாள்ல ஒரு வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுதும் நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். இந்த ஆனி மாசத்துல, அதுவும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி பௌர்ணமியில மிகப்பெரிய அளவிலான சுயம்வர கலா பார்வதி ஹோமம் நம்ம உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில ஏற்பாடு பண்ணி, இந்த ஹோமம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலையும் நடக்கும். ஆனா இந்த ஆணி திருமஞ்சன உள்ள இந்த மாதத்தில் இந்த பௌர்ணமியில் நடைபெறுவது இன்னும் விசேஷம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நடக்கிற பௌர்ணமியில கலந்துக்கிற பல பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. 46 வயசான ஒருத்தருக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஹோமத்துல கலந்துகிட்டவர் இப்ப திருமணம் கைகூடிருச்சுன்னு சொல்லி பத்திரிகை கொண்டுட்டு நம்ம ஆலயத்துல வச்சு வழிபாடு செஞ்சதை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கலை கூட சரி பண்ணி கொடுக்கிற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஹோமம். சரி, இந்த ஹோமம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான திருமணம் செய்யறதுக்காக பார்வதி தேவி தான் இந்த ஹோமத்தை முதல்ல செய்யறாங்க. அவங்க ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி இந்த ஹோமத்தை சில வழிமுறைகளின்படி செய்யறாங்க. இன்னைக்கும் அவங்க பயன்படுத்திய அந்த மந்திரத்தை தான் இந்த ஹோமத்தோட மூல மந்திரமா எல்லோருமே பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஹோமம் இது. முதல்ல கடவுள் செய்த ஹோமம் இது. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஹோமத்தை எங்க செய்யறது விசேஷம் அப்படின்னா, 12 ராசிக்குமே கலத்திரக்காரகன், அதாவது திருமணத்திற்கான கிரகம் அப்படின்னா, திருமணத்தை நடத்தி வைக்கும் கிரகம்னா அது சுக்கிரன். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு அதிபதி உண்டு.
அப்ப ஒரு தோஷமோ அல்லது ஒரு பலனோ நமக்கு கிடைக்கணும்னா அந்த கிரகத்தின் அதிபதியை போய் நம்ம வழிபாடு செய்யணும். அப்ப சுக்கிரனோட அதிபதி யாரு? கடவுள்ல தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல இந்த சுயம்பர கலா பார்வதிங்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த இந்த ஹோமம் செய்வது விசேஷம். முன்னோர்களும் சரி, தேவர்கள், ரிஷிகள், ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியவர்கள், மத குருமார்கள் எல்லோருமே திருமண தடைக்கான, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்வதற்கான, விவாகரத்து வழக்கில் தீர்ப்பை பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டது இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம். அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை ஆனி மாதம் வரும் பௌர்ணமி நாள்ல இந்த ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த மாத ஹோமத்துல ஒரு அற்புதமான வாய்ப்பை அத்தனை பேரும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பத்தி வீடியோல நம்ம இடையில பேசிடலாம். இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. இந்த ஹோமம் செய்யற எல்லோருக்குமே திருமண தடை ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துல விலகிடுது. அதனாலதான் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலுமே இந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு இடம் கிடைக்கிறத பெரிய அளவுல கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஆலயம் நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளும் பொழுது லக்ஷ்மி சூடிய மாலையை தான் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சூடி அவர்களை இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வைக்கிறதுனால லக்ஷ்மியின் மாலை கழுத்தில் விழும் வேளை நமக்கு திருமண மாலை கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இங்கே இருக்கு. இங்கே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு உலகின் முதல் ஆலயம், சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த கருவறையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படி ஹோம குண்டமும் சம்பந்தப்பட்ட நபர்களை அங்கே அமர வைத்து செய்வதால் நவகிரக தோஷங்களும் நீங்குது. இப்ப நம்ம சொல்லும் போது சொன்னோம், ராகு, கேதுவோ, சனி, சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இது போன்ற கிரக சேர்க்கைகள்னால சில தோஷங்கள் ஏற்படலாம். அப்ப நவகிரக தோஷங்களை நீக்கும் விதமாக இங்கே நவகிரகங்கள் சாந்தப்பட்டு நவகிரக சாந்தி ஏற்பட்டு உங்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசியும் கிடைக்கும். அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் நவகிரகங்களின் நல்லாசியும் கிடைப்பதால் இங்கே கலந்து கொள்ளும் நபர்களுக்கு திருமண தடை ரொம்ப சீக்கிரத்துல விலகிடுது. அப்ப அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த உலகின் முதல் ஆலயத்தில் நம்ம இந்த ஹோமத்தை ஜூன் 29 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நானே தலைமையேற்று தொடங்கி வைக்கிறதுக்கு நானும் நேரில் ஆலயத்துக்கு வருகை தருகிறேன். ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு சொன்னோமே, என்ன அப்படின்னா, இந்த மாதம் ஜூன் 29 மிகுந்த பொருட்செலவில் இந்த ஹோமத்தை பக்தர்களுக்காக நீண்ட காலமாக திருமண தடையாலோ, கணவன் மனைவி பிரிந்தோ அல்லது கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கிடவோ, விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைப்பதற்காக பல ஆயிரம் நபர்கள் பொருளாதார சூழ்நிலையினால் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த மாதம் இலவசமாக இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெற இருக்கிறது. பார்வதி தேவி எப்படி இந்த ஹோமத்தை வழிமுறைப்படி செய்தாரோ அதே நெறிமுறைப்படி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஹோமம். இதை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லோருமே இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வருவதற்கான முன்பதிவை செஞ்சிடுங்க. ஏன்னா முன்பதிவு கட்டாயம். ஒரு அரிய வாய்ப்பு. கடவுள் நமக்கு சில வாய்ப்புகளை எதற்காக கொடுக்கிறார், எதற்காக இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அல்லது இந்த வீடியோவை உங்க நண்பரோ உறவுக்காரங்களோ ஏன் உங்களுக்கு ஷேர் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு திருமண தடை நீங்கணுங்கிற கிரக அமைப்பு வந்துருச்சு. இப்பதான் சமீபத்துல குரு பயிற்சி வேற நடந்தது. இந்த குரு பயிற்சியில அதுவும் குரு இப்ப உச்சம் பெற்றிருக்கும் இந்த வேளையில நிறைய பேருக்கு திருமண தடை நீங்கிடும். அதே மாதிரி இந்த ஜூன் 29 பௌர்ணமி வருது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, பௌர்ணமி அப்படின்னாலே லக்ஷ்மி வழிபாட்டுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள். மாசத்துல பௌர்ணமி மிக மிக பவர்ஃபுல்லான நாள். பௌர்ணமி அப்படின்னாலே பெண் தெய்வமான சந்திரன் வலிமையோடு இருக்கக்கூடிய நாள். இந்த சந்திரன் வலிமையாக இருக்கும் இந்த நாள்ல குருவும் சுக்கிரனும் இணைந்து வேற இருக்காங்க. குரு தான் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர், சுக்கிரன் தான் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இரண்டு கிரகங்களும் சந்திரனின் வீடான கடகராசியில் இருப்பது பெரிய அளவிலான ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுது. அதே மாதிரி சந்திரன் குருவின் வீடான தனுசு ராசியிலும் குரு சந்திரனின் வீடான கடக ராசியிலும் இருக்கிறது இன்னொரு சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல. அப்ப பரிவர்த்தனை யோகமும் அன்னைக்கு இருக்குது, பௌர்ணமியும் அன்னைக்கு இருக்கு, குரு சுக்கிரன் சேர்க்கையும் இருக்கு. நேத்திரம் ஜீவன் 2 பஞ்சாங்கம் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
நேத்திரம் அப்படின்னா கண் பார்வை, ஜீவன் அப்படின்னா உயிர். அப்ப இந்த நேத்திரத்துல பரிபூர்ணமான நேத்திரனாலும் ஜீவன்ல பரிபூர்ணமான ஜீவனாலாவும் அன்னைக்கு வருது. அப்ப இந்த பார்வை சிறப்பாக இருக்கும் நாளில் செய்யும் பரிகாரத்தின் மீது கடவுளின் பார்வைப்படும். நம் மீது கடவுளின் கடைக்கண் பார்வை விழும். அப்ப கட்டாயமாக நம்மளோட தோஷங்களும் நம்மளோட தடைகளும் நம்மளோட துன்பங்களும் நீங்குவதற்கான வாய்ப்பை இந்த நாள் தரும். அடுத்தது ஜீவன். ஜீவன் அப்படின்னா உயிர்னு சொன்னோம். உயிரோட்டம், எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது முதல்ல உயிரோட்டம் பெறணும். ஒரு இடம் வாங்கினா கூட அங்க உயிரோட்டம் இருக்கணும். ஒரு கட்டடத்துல போய் நம்ம குடியிருக்கிறோம், ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சி இல்லைன்னு நம்ம நினைப்போம், இந்த இடத்துக்கு உயிர் இல்லையோ அப்படின்லாம். அப்ப நம் செய்யும் எந்த காரியத்திற்கும் உயிர் கிடைப்பதற்கு இந்த ஜீவன் உள்ள நாள் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். அப்ப அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில தான் இந்த ஹோமம் நடைபெறுது. இந்த ஆலயம் தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது சேலத்திலிருந்து 60வது கிலோமீட்டர்ல தலைவாசல் இருக்கு, பைபாஸ்லயே. அதே மாதிரி சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், நெய்வேலி, விருதாச்சலம், சிதம்பரம் பகுதியிலிருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் மெயின் ரோட்ல ஒரு 25வது கிலோமீட்டர்ல இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. அதே போல தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, மதுரை இந்த சைட்ல இருந்து வரவங்க எல்லாம் திருச்சி வழியாக வந்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து ஒரு மணி நேர பேருந்து பயண தூரத்துல ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு வரணும், இந்த ஹோமத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க பதிவு மட்டும் கட்டாயம் பண்ணிடுங்க. அதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டுருங்க. அதே மாதிரி வரும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர்களோட ஒரிஜினல் ஜாதகம் எடுத்துட்டு வாங்க. ஒண்ணு யாருக்கு திருமண தடை அல்லது கணவன் மனைவி சண்டை சச்சரவா பிரிஞ்சு வாழ்றீங்களோ அவங்க வாங்க, அல்லது அவங்களோட உறவுக்காரங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வரலாம். நண்பர்கள் யார் வேணாலும், யாருக்கு திருமண தடை அல்லது அவங்க வாழ்க்கையில சிக்கலாம், அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஹோமத்துல கலந்துக்கலாம். சம்பந்தப்பட்ட நபர் வந்தீங்கன்னா லக்ஷ்மி சூடிய மாலை உங்களுக்கு சூடப்பட்டு இந்த ஹோமத்துல உட்கார வைப்பாங்க. இல்லாதவர்கள் கையில் அந்த மாலையை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரிதான் முறைப்படி, வழிமுறைப்படி இந்த ஹோமம் நடைபெறணும். அதை உறுதி செய்யறதுக்காக தான், மேற்பார்வை செய்வதற்காக தான் நானே ஆலயத்திற்கு அன்றைய தினம் நேரில் வருகை தருகிறேன். நம்ம எல்லோருமே இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளலாம். ஏன்னா லக்ஷ்மியின் ஆலயத்தில், அதுவும் உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில், இதுல நம்ம எல்லோருமே கலந்து கொள்ளலாம். திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணி எல்லோரும் பெரும் திரளாக கலந்து கொள்ளலாம். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நபர்களின் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் இந்த ஜூன் 29ஆம் தேதியோட முடிவடையட்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த இலவச ஹோமத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப சிரத்தையோடு நம்ம நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யறோம். அதனால எல்லோருமே இலவசம்ங்கிற அந்த வார்த்தையை பெருசா எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள், எல்லோரும் வருகை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஜூன் 29ஆம் தேதி நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி,